நம்மளோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். Dizo Watch R பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு Dizo வாட்ச் பார்த்தீங்கன்னா அதோட பேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். Dizo Watch Rோட பாக்ஸ் அவுட்லுக் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது மேலே வந்துட்டு Dizo Watch R அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வந்துட்டு ரியல்மியோட பிராண்டுங்கிறதுனால ரியல்மி டெக் லைட் அப்படிங்கிறத வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்சோட இமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு அதோட பிராண்டிங் வாட்சோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்துட்டு இருக்கு. அண்ட் 110 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹார்ட் ரேட்டு, SpO2 மானிட்டரிங் அண்ட் 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 days பேட்டரி லைஃப் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 150+ ஸ்டைலிஷ் வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே 3 ஐட்டம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு வாட்ச் இருக்கும் அண்ட் வாட்சுக்கு சார்ஜர் கேபிள் அண்ட் யூசர் மேனுவல். ஸோ இந்த 3 தான் வந்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்ச் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ச் எடுத்துக்கலாம். வாட்ச் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குங்கிறத ஒன்ஸ் உள்ள செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு யூசர் மேனுவல் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சார்ஜர் கேபிள் வந்துட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர் கேபிள். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வாட்ச். இந்த வாட்சில் இருக்க மேலே அந்த சீல் வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். ஏன்னா அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக 1.3 இன்ச் AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஸ்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இந்த கிளாஸி ஃபினிஷ் அண்ட் இந்த ஸ்ட்ராப் எல்லாமே பார்க்குறது கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னே வந்துட்டு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்துட்டு வாட்ச் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட சார்ஜர் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு சார்ஜர் நம்ம அடாப்டர் நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே சேஃபாக வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபோன் சார்ஜர்னால் நம்ம வந்துட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம். பட் இந்த சார்ஜர் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் தாங்க. ஸோ கரெக்டாக உங்களோட மேக்னெட்டை வந்துட்டு கிட்ட அப்படி கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ நான் வந்துட்டு இனிஷியலாக கொண்டு போகும்போது வந்துட்டு ரெண்டுமே ஸ்டிக் ஆக மாட்டேங்குது, ரிப்பிள் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு திருப்பி வச்சு கிட்ட கொண்டு போனாலே வந்துட்டு எனக்கு ஸ்டிக் ஆகிக்குதுங்க. ஸோ இதை வந்துட்டு அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் சார்ஜ் பண்ணுறது. இப்போது வாட்சில் இருக்கிற மித்த ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைடில் 2 பட்டனுங்க. ஸோ கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ண எல்லா ஸ்போர்ட்ஸ் மோடும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடை கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோடனே எல்லா ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 டைம் டவுன் வரும். வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் அந்த பட்டன் கீழே இருக்கிற பட்டனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணோடனே மிச்ச ஸ்போர்ட்ஸ் மோடெலாம் உங்களுக்கு காமிக்கும். மிச்சது எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நம்ம ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வருங்க. அதில் செட்டிங்ஸு, பிரைட்னஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் பேக் வரேன். பேக் வரக்கு மேலே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் நான் லெஃப்ட் சைடு வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்துட்டு பவர் சேவிங் மோட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோட் ஆப்ஷன் இருக்குங்க. அண்ட் பிரைட்னஸ்லாம் எவ்வளோ வேணுமோ நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி பிபி லெவல்ஸ், நான் எவ்வளோ நடந்திருக்கேன், என்னோட ஸ்லீப் மானிட்டரிங் குவாலிட்டி அதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வெதரும் வந்துட்டு நம்ம அங்கே பார்த்துக்கலாங்க. அண்ட் மேலேருந்து நீங்கள் கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெசேஜஸ் எல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் கீழேருந்து மேலே நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி டேட்டா, ஹார்ட் ரேட்டு அண்ட் SpO2 அண்ட் ஸ்லீப், ஒர்க் அவுட் அண்ட் உங்களோட கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் செட்டிங்ஸு, ஃபீமேல் ஹெல்த்து, ஃபைன் மை டிவைஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த QR கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த QR கோடை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னா எனக்கு இந்த QR கோடில் டிஸ்பிளே ஆகிற அந்த QR கோடை வந்துட்டு மொபைல் ஆப் மூலிமா நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் வேண்டாங்கிறது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபீமேல் ஹெல்த் அப்படிங்கிறத நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் அந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலிமா உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபைன் மை ஃபோனுங்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மொபைல் கனெக்டடாக இருக்கணும். ஸோ கனெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வாட்சில் டிஸ்பிளே ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கையை வச்சு ஹைட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் ஃபேஸஸ் வந்துட்டு ஆஃப் ஆயிருங்க. ஸோ அதுவும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் டிஃபால்ட் இருக்கிற வாட்ச் ஃபேஸஸ்லாம் நம்ம வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக வந்துட்டு
பண்ணிவிட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த வாட்ச் ஃபேஸஸில். ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சோட ஸ்பெசிஃபிக்காக மெத்த ஆப்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் பாசிபிள் நான் இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் அதில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.